அதுவே ஸ்கேமா இருக்கு. என்னதான் கதை? அடுத்து வேற வேற இல்ல அப்ப 30 நாள் ஆன்டி இன்கம்பன்சி உருவாகி அவ்வளவுதான் தோத்துட்டாங்களா? இல்ல மியோ தோழர் இல்ல மியோ தோழர் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. 30 நாள் இப்ப ஆன்டி இன்கம்பன்சி உருவாகி அவ்வளவுதான் முடிஞ்சு டிவிக்கோட இல்ல மியா தோழர் உங்களுக்கு இல்ல இங்க நடந்தது வந்து எப்படி சொல்றது, ஐசோலேட் பிஜேபி கிடையாது. 2021 ஆரம்பிச்சோம் ஐசோலேட் டிஎம்கே. பிஜேபி டிஎம்கே கிடக்குறான். நீங்க என்ன கதை சொல்லுங்க? என்ன கதை சொல்லுங்க நீங்க. நீங்க என்ன ஆக்டரா? அது வித்தியாசமான ஆளு. நல்ல சர்க்காஸ் எல்லாம் பண்ணுவாரு. ஆனா என்ன இப்ப பண்ண மாட்டாரு. கதை வேணும்னா நெல்சன் லோகேஷ் கனகராஜை கூப்பிட்டு வச்சு ரெஜியன்ல கேளுங்க. எங்கள்கிட்ட கதை கட்டிங்க, நாங்க கதையை எழுதிட்டு வந்திருக்கீங்க. அதான் கேட்டேன் அவர் ஆக்டரா என்ன அப்படின்னு. ஆக்சுவலி மியா தோழர் இந்த பரிமளா அன்கோ நல்லா இருக்கு, கதை கட்டுவாங்கன்னு. நம்ம பரிமளா அன்கோ நல்லா இருக்கு மியா தோழர். கொஞ்சா காமெடி பண்ணாதீங்கடா டேய். இல்ல இன்னைக்கு படம் பார்த்தேன், நல்லா இருந்தது. வேற என்ன ஆன்டி இன்கம்பன்சி சொல்லுங்க மியூ. புரியல, என்ன கேட்டீங்க? வேற சொல்லுங்க. 200 யூனிட். ஐயோ வேறலாம் இல்லையா, இதுல லேக் ஆகுது. என்ன கதை? இதுக்கு மேல போஸ் சொல்லுங்க, அதுக்கப்புறம் வேறக்கு போலாம். இதுக்கு பதில் தெரியல மியா தோழர், பதில் தெரியல மியா தோழர். அடுத்து என்னையா அண்ணன் பண்றதுக்கே பதில் தெரியலனா இதுக்கப்புறம் பண்ண போறதுலாம் உங்களுக்கு என்னையா பதில் தெரியும்? அப்போ அதுக்கும் தெரியாது, அதுவும் தெரியாது. அண்ணன் பண்றது இரு டிவிக்கு பாவா. இல்ல மியா தோழர் நீங்க கத்து கொடுங்க, நாங்க கத்துக்கிறோம். திருத்தறதானே உங்களுக்கு புரியுதா? என்னது புரியல? நல்லா பேசுங்க, சத்தமா பேசுங்க, தைரியமா பேசுங்க. இல்லையா அண்ணன் பண்றதெல்லாம் வந்து கிருத்தறன்னு உங்களுக்கே புரியலையா? கிருத்தரம் பண்றாரா? என்னங்க புரிய என்னென்னமோ சொல்றீங்க. சொல்லுங்க. அது எங்க ஊர் பாஷை. அதாவது 200 யூனிட் 200 யூனிட் ஃப்ரீ தரேன்னு சொல்லிட்டு டிஎம்கே தர 100 யூனிட் கேரி ஃபார்வர்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் அது அவர் ஃப்ரீ தரங்கறத அப்படி சொல்லியிருக்காரு. என்னது புரியல? மேல பேசுங்க. நீ சொல்லு ப்ரோ, என்ன சொன்ன? மேல பேசுங்க தோழர். டிஎம்கே 100 யூனிட் கொடுக்கல, அம்மா கொடுத்தது. அது ஸ்டிக்கர் ஒட்டனாதீங்க. அம்மா கொடுத்தானா ஆயா கொடுத்தானே? நீ எதுவுமே கொடுக்க மாட்டீங்க, கரண்ட் ஆஃப் தானே பண்ற. நீங்க சொன்னது ஃபேக்ட் தப்பு, கரெக்ட் பண்ண உடனே ட்ரிகர் ஆகாதீங்க. யார் சொன்னது? மியூ இது குளத்தூர்ல இருக்கவருக்கு வாயில அல்வா கொடுத்திருக்காங்க. யோ குளத்தூர் வெடியா, குளத்து கடகறான் மயிரா, நீ வா. அவன் கடக்கறான் மயிரான் ஸ்டாலின், நீ அத ஒடியாங்கறப்பல வேற ஏதாவது சும்மா இரு. அவர்தான் பேசுறாரு, அவர் மரியாதை எல்லாம் பேசுவார். நம்ம பேச கூட தவறு. ஐயோ நான் மரியாதை எல்லாம் பேசலையா? அவன் கடகறான், நீ வா கண்டென்ட் வா. ஏங்க தவறு. அவர் எக்ஸ்எம்எல்ஏ வரதால மரியாதை கொடுக்கணும். திமுக தலைவர் அவர். குளத்தூர் போவீங்க. அவன் கடக்கறாயா குளத்தூர்ல, வேற ஏதாவது பேசுங்க. ஏங்கறாரு கரண்ட் கட் ஆகுதுன்னு கேட்டா குளத்தூர் போய் என்ன கதை இது? எங்க தோழர், எங்க கரண்ட் எங்க கட் ஆகுது? எங்க கட் ஆகுது சொல்லுங்க. பின்னாடி தான் போய் ஒளிய போறியா? எங்க கட் ஆகுது மியா தோழர்? ஐயா மணி இன்னும் போயிட்டு இல்ல தோழர், மியாவ் தோழர் மியாவ். நீங்க தான் சொன்னீங்க குளத்தூர் கோலாலம்பூர் மாதிரி ஆயிடுச்சு, அங்க கரண்ட் எல்லாம் கரண்ட் எங்க கட் ஆகுது சொல்லுங்க. எந்த ஏரியா நீங்க? கடலூர் இல்ல, கடலூர்ல எந்த ஏரியா? எங்க அம்மா இது வரைக்கும் எனக்கு போன் பண்ணி கரண்ட் கட் ஆகுது தம்பின்னு சொல்லவே இல்லையா என்கிட்ட. அப்ப கரண்ட் கட் ஆகுது எல்லாமே ஃபேஸ் பண்றீங்க. அப்ப விஜய் அண்ணா என்னதான் பண்றாரு? சப்பிட்டு இருக்காரு. ஏங்க கரண்ட் கட் ஆகல. விஜய் அண்ணா ஏரியா இருக்காரா அண்ணா? ஐயா கொஞ்சம் டீசென்ட்டா பேசுறீங்களா? அண்ணன் மதுபானம் குடிச்சிருக்காரு, விடுங்க பேசுங்க. ரொம்ப ஃபூலிஷா பேசிட்டு இருக்காரு ப்ரோ. இது நீங்க வேற ட்ரிகர் ஆர்டிபி அமைதியா இருங்க. அவரு நம்ம சிஎஸ் கொக்கி தோழர், நீங்களே பேசுங்க. அன்பு அவரு கொக்கி பேசுறாருயா, இருங்க பேசுறேன். இது கொக்கி பேசட்டும். அன்பு கொக்கி தோழர் பேசுங்க. அதாவது பாஜக ஆட்சியில உத்தரப்பிரதேசல இந்த மாதிரி ஒரு தடவை கரண்ட் கட் ஆகிட்டே இருந்துச்சு. அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த கரண்ட் வயர் எல்லாம் அணில் கடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப பாஜக ஆட்சியின உடனே காக்கா பக்கா நம்ம எல்லாம் எந்திரிச்சு திராவிடம்னா என்னன்னு ஃபயர் விட்டோம். ஆனா அதே அணில் ஐயோ இவருக்கு வேற அடிக்கடி டவர் ப்ராப்ளம் வந்துருச்சு. நல்லா பேசிக்கிட்டு இருக்கும்போது டவர் ப்ராப்ளம் வந்துடும் அவருக்கு. ஐயா கேக்குதா? அதே மாதிரி செந்தில் பாலாஜி இங்க மின்சாரத்துறை அமைச்சர் ஆன உடனே ஏன்டா கரண்ட் கட் ஆகுதுன்னு கேட்டா, இந்த மாதிரி கரண்ட் வயர் எல்லாம் அணில் கடிச்சு வச்சிருது அப்படின்னு ஒரு வாட்டி சொன்னாரு.
நியூஸ்ல வந்திருக்கு, வேணும்னா கூகுள்ல போயிட்டு செந்தில் பாலாஜி அனில் வயர்னு போடுங்க. இந்த மாதிரி கேனத்தரமான பதில் சொல்லாம இருக்காங்கன்றதுக்காகவே நான் வந்து இந்த பர்டிகுலர் மூமெண்ட்ல டிவிக்கு சப்போர்ட் பண்றேங்க ஐயா. ஏன்னா கரண்ட் கட் ஆகுது, ஆமா கட் ஆகுதுன்னு சொல்றாங்க. அணில் கடிச்சிருச்சு, ஆமா கடிச்சிருச்சுன்னா அவங்க வந்து என்னடா கட் பண்ண மைக்ல மெண்டலாம் ஹலோ மாமா கடிச்சிச்சுன்னு சொல்லுங்க, செந்தில் பச்சனா மெண்டலாம் விடுங்க. கடிச்சு வச்சுட்டான்னு சொல்லுங்க யாராவது வயர. நண்பா கேக்குதா? நண்பா ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க கேக்குது நண்பா, சொல்லுங்க நண்பா. சொல்லுங்க சூப்பர் சொல்லுங்க. நண்பா. நான் புது நண்பர், என் மச்சானுடைய ஃப்ரெண்டு, நானு ஆகாஷ் பேசுறேன். ஓ, எல்லாரும் சேர்ந்து கென்னடியில இருக்கீங்களா மியா தோழர்? கென்னடி இல்ல நண்பா, நாங்க வந்து வேற? இந்த பக்கமா வந்து ஒரு புது பர்த் வந்திருக்காங்க, நாங்க ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கோம். நான் அது ஓ, கன்னிகோயில் தாண்டி நல்ல அற்புதமான நம்ம பாரு. ஓகே புரியுது அப்துமா பாரா. ஓகே ஓகே ஓகே. ஆமா அத விடுங்க நண்பா. நல்ல என் நல்லா நண்பனை யாரோ பாத்துங்க. வந்து நம்ம வேணா கன்னடியில வேணா போய் ட்ரை பண்ணுங்க. நம்ம மாஸ்டர் தெரிஞ்சவர், நல்லா ஃப்ரைட் ரைஸ் நல்லா காரமா போடுவாரு. நண்பா என்ன கென்னடி விடுங்க சொல்றீங்க? நண்பா, அதை விட அற்புதமான பார்லாம் இங்க இருக்கு நண்பா லோக்கல்ல. ஓகே, கென்னடி பேரு வந்து ரொம்ப பேரு ஃபேமிலி, எல்லாரும் பேசுற பார் நண்பா. நண்பா பார ஓகே விடுங்க ஓகே. நண்பா. என் எங்க நண்பன் கார்டன் விஜய் யார் செட்டப்பா இல்ல மனசை எப்படி கஷ்டப்படுத்திருக்கலாமே டிவி செட்டப்பா? நண்பா. இது வாங்க, என் நண்பன் விஜய் யார மனசை அதான் கஷ்டப்படுத்திருக்கீங்களா? கார்டன் செட்டப்பா இல்ல டிவி செட்டப்பா சொன்னீங்கன்னா தெரிஞ்சுப்பேன் நான். மாமா என் நண்பன் விஜய் யாரோ கஷ்டப்படுத்துறீங்களா? என்ன பண்றீங்க? சரி ஓகே ஓகே ஒரு ஃப்ரெண்டா நான் உங்ககிட்ட கேக்குறேன், சொல்ல மாட்டீங்களா? ஓகே ஓகே. பாண்டிச்சேரியில உட்காந்துக்கிட்டு பார்ல உட்காந்துக்கிட்டு புரட்சி வேற. பேசுங்க தோழர். சரி, கொக்கி நண்பா தோழர் பேசுங்க, கொக்கி தோழர் நம்ம பேசுங்க. எல்லாருமே சரக்கு போடுவோம், அதை விடுங்க. என் ஏங்க நண்பன் விஜய் பாண்டிச்சேரி மனசு பார்ல கஷ்டப்படும். உட்காந்துட்டு புரட்சி தமிழ்நாடுக்கு வாங்க. தமிழ்நாடு வரியை உயர்த்துங்க தோழர். பாண்டிச்சேரி போய் பாண்டிச்சேரி வரியை உயர்த்துறீங்க நீங்க. தோழர் பாண்டிச்சேரியில விஜய் ஆட்சி இல்ல, அது விடுங்க. நண்பன் ஓகே ஓகே. விஜய் யாரு பாஜக மனசை ஆட்சியில் தான் சரக்கு கஷ்டப்படுத்துறீங்களா? நல்லா ரொம்ப இருக்கு ரொம்ப போல. ஃபீல் பண்றான். என்ன பேசுறீங்க? இது தப்பு இல்லையா இதெல்லாம்? ஓ மியாவ், உன்னை நான் என் ஊருக்காரன்னு வேற சொல்றது எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. பாண்டிச்சேரியில உட்காந்து புரட்சி பண்றியா அப்படிங்க. ரொம்ப புரட்சி பண்ணலன்பா, உறுப்பினருக்குள்ள உரிமை கேக்குறோம் நாங்க. கேளுங்க உரிமையா கேளுங்க. பாண்டிச்சேரியில கரண்ட் கட் ஆகுதா? அதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்ல ப்ரோ. கரண்ட் கட்ட விடுங்கணும்பா. என் நண்பனை வந்து ஒரு மாதிரி ஏதோ கஷ்டமா பேசுறீங்களா, மனசு வேதனை படுறான். அவன் எங்களை விட உங்களை ஆமா நம்பிட்டு இல்ல இருக்கான். மியா தோழர், அது என்ன ஆகி போச்சுன்னா மே 4 ஒருத்தர் தோத்துட்டாரு. அதுல ஒரு கொஞ்சம் சங்கடமா தான் இருக்காரு. நண்பா நான் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் நண்பா, நாங்க கடந்த 10 சொல்லுங்க. வருஷமா எல்லாரும் சரக்கு போடுவோம். ஆனா விஜய் என்ன பண்ணுவான்னா உங்ககிட்ட தான் பேசிட்டு இருப்பான், கிளப் ஹவுஸ்ல மட்டும் தான் இருப்பான். உங்களை ரொம்ப நம்பிட்டு இருக்கான். ஃபூல் மாதிரி பேசாத. ஏயோ நீ உண்மையிலேயே படிச்சிருக்கியா? அவர் விஜய் சொல்லையா, சும்மா அவர் இருங்க. பேர் விஜய்யா. அவரு விஜய் ராகவன் ஓ இன்னொருத்தர் நாங்க சொல்றாருங்க. விஷயம் பேசலையா? மியோ பேசுறீங்க, மியோ விஜயா. யோ நீயே பேசிக்கிட்டு நீயே சிரிக்காதயா மொக்க இல்ல, பூமரு. பக்கத்துல சிரிக்கிறாரு. நண்பா மரியாதையாக பேசிக் கொண்டிருக்கிறேன் நண்பா ஆனா என்று. என்ன மியா தோழர் நண்பா, இல்ல ஒரு என்ன தற்குறி என்று வெளிநாடா? வார்த்தை கொடுக்கிறாய். பாவம் இல்லையா? அப்புறம் நானும் இல்ல அம்மால விடும் இல்ல வார்த்தையை ஓகே தற்குறி விடுங்க நல்ல விடுங்க வார்த்தையா சொல்லு பாப்போம். விடுங்க மியா தோழர். விடுங்க சேமா இறக்கி விட்டேன், விடுங்க. இதுக்கு மேல அவன் பேச மாட்டான் ஒழுங்கா. அன்பு பேசு. ஏ மியா எப்பவுமே இப்படி போதையில பேசிட்டு இருக்காங்க. கேட்டா 10 வருஷமா குடிச்சிட்டு இருக்கோம்னு அதுல பெருமை வேற. அது நாட்டு பணி பண்ணி புரட்சிக்கு அது போய் இது ஏபி பண்ணிருக்காரு. தோழர், அது என்னன்னா நாங்க கடலூர்ல இருந்துகிட்டு நாங்க பாண்டிச்சேரிக்கு போனா விலை கம்மி, நாங்க போய் குடிப்பாங்க. அந்த மாதிரி தோழர்கள் அது. இல்ல சேமா எப்பவும் மியா அப்படி பேச மாட்டான். அபியூஸ் பண்ணாங்கன்னா அமுச்சு விடுங்க. அபியூஸ் பண்ணா என்கரேஜ் பண்ணாதீங்க. அனுப்பிச்சேன். இல்ல இல்ல அவரு மியா அப்படி பேச ஊருக்கு மாட்டானே சேமா. ஊருக்கு வந்திருக்காரு போல, அதனால அங்க பாண்டிச்சேரிக்கு போயிருக்காங்க. ஓகே இப்படி பேச மாட்டானே. சரி ஓகே, அன்பு பேசு. நான் பேசுறதுக்குலாம் ஒண்ணுல, அந்த ஆள்கிட்ட தான் ஏதோ கேட்கணும்னு நினைச்சேன். கரண்ட் பில்லு ஏதோ ஒரு 200 யூனிட் போன மாசம் பில்லு இந்த மாசம் பில்லு போட்டு கரெக்டா என்னன்னு செக் பண்ணிடலாம்னு கேட்டேன். ஐயோ இவங்களோட எல்லாம் கிளப் ஹவுஸ்ல உட்காந்து கொக்கி பேசியிருக்காராயா அரசியல்? குத்தூசியும் பேசியிருப்பார். இந்த நாய் வர மாட்டாங்க, கீழே உட்காந்துருப்பான், கீழே உட்காந்து டைப் பண்ணே இருப்பான். 24 மணி டைப் பண்ணிருப்பான். இல்ல குத்தூசி ஏற்கனவே இங்க ஒரு தடவை வந்திருக்கான். இப்ப எல்லாம் கெட்டதெல்லாம் பேச மாட்டான். இன்னைக்கு என்ன இப்படி இல்ல ஆயிட்டான்? மியா அப்படி பேச மாட்டாரு. உள்ள ஒரு விஷயம் போயிருக்காரு. குத்துசி இவரு மியா கூட இன்னும் 2 பேர் உட்காந்து, அந்த ரூம்ல பேர் என்ன, ஒரு 2 பேர் உட்காந்து இருப்பாங்களே, 3 பேர் மட்டும் பேசிட்டு இருப்பாங்களே ரொம்ப நேரம். பேரு மாத்துட்டேன். ஆனா அவங்க அம்மாவை கூடும்போது அவன் கெட்டவதை தான் கூடுவான். கூடும்போது 3 பேர் 3 மணி நேரம் பேசுவாங்க. அவன் தண்டகர்மம் தத்திங்க, அவன் விஷயமே தெரியாது. அவனே +2 1035 இருக்கான் பொழுது சொல்லியிருந்தான். நீ எப்படி கஷ்டப்பட்டு வாழ்க்கையை வந்தான் தெரியுமா சொல்லியிருந்தான். நல்லா இருக்கும் அவன் பேசினானா. ஆனா எல்லாரும் போதையிலே இருப்பான். அதான் பிரச்சனை. குடிச்சிருக்கா போல முரளி, அதான் அப்படி நார்மலா பேசுவான். எப்பவுமே தாங்க குடிப்பான். அவன் தான் சொல்லிருக்காங்க குடிக்காம இருக்க முடியாது. கொளத்தூர்ல அந்த ஒரு சீட்டு எக்ஸ்ட்ரா ஜெயிச்சிருந்தா கூட கொஞ்சம் தெளிவா இருந்திருப்பானுங்க. அந்த ஒத்தாள் தோத்ததுனாலதான் மொத்த பேரும் பொறி கலங்கி போய் மண்டை சூடாய் அலையிறானுங்க.
அவரே சொல்லிட்டாரு கொளத்தூர் பக்கம் போகாதீங்க. ஸ்டாலின் எட்டி பாப்பாரு அப்படின்னு. அவன் அந்த இதெல்லாம் போயிருக்கான். அந்த இந்த படத்துல இரவி படத்துல ஒரு ஜெயில கொண்டு அடிப்பாங்கல்ல, குடிப்பியான்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் போயிட்டு வந்துக்கிறான். போயிட்டு வந்து திருப்பி திரும்பல. ராஜ் பெரியன் பாட்டு தான் ஞாபகம் வருது. குஜிலி மஸ்து யாரு செஞ்சதுங்கிற மாதிரி வச்சு செஞ்சு போட்டான் வந்துட்டான். விசில் வந்து கொண்டு வந்து 4 கவுண்டரி போட்டான். வேற ஏதாவது இருக்கா விசில்? இல்லடா, கொஞ்ச நேரம் ஆகட்டும், எவனா வருவான். மியாவ் என்ன இப்படி ஜாலியா இருப்பான்னு பார்த்தா அப்படி ஆயிட்டான். எப்பயாவது அவனா சிக்கிறான், விட்டுறீங்க. ராக்கெட் காலையில இருந்து இருந்தாரு, இப்ப காணோம். அவரு ஸ்பீக்கர் வருவாருன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏபி தோழர் மேல வரமாட்டான். அவன் வந்தானா நம்ம பேச முடியாது அவன்கிட்ட எல்லாம். அவன் வந்தோடனே கெட்ட வார்த்தை தான் பேசுவான். வந்தோடனே கெட்ட வார்த்தை தான் பேசுவான். இவனாவது ஒரு 2 செகண்ட் பேசுனா ஃபன் நோட்டு தாண்டி இன்னைக்கு திமுக ஒரு முக்கிய முடிவு எடுத்திருக்கு பாத்தீங்களா? என்னது மாவட்ட புது கூட்டணி அமைப்பாங்க. அதுல மாவட்ட செயலாளர்களை வந்து 78ல இருந்து 118 உயர்த்த போறாங்க. சோ நீங்க பண்ண அந்த அந்த புரட்சியை வந்து போலி புரட்சி பண்றதுக்கு ரெடி பண்றானுங்க. அந்த 43 பேர் எக்ஸ்ட்ரா இப்ப பாருங்க. நாங்களும் ரெப்ரசன்ட் இத்தனை நாள் கேட்டீங்கல்ல, மாவட்ட செயலாளர் எத்தனை தலித்ரா அப்படின்னு நீங்க எல்லாம் இப்ப போடுங்க. பெண்கள் இளையோருக்கு தரப்போறாங்களாம், பெண்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் தரப்போறாங்களாம். அதனாலதான் இந்த பிளான். நீங்க அடிச்சு ஏன் இல்ல எஸ்கே தோழர், எனக்கு சீரியஸாவே ஒரு டவுட் இருக்கு. இப்ப ஒரு விஷயம் நம்ம புதுசா பண்றோம்னா மக்கள் நம்புவாங்க. ஏற்கனவே ஒருத்தன் பண்ணி அதை ஜெயிச்சதை நான் அப்படியே காப்பி பண்ணி கொஞ்ச நாள் போடுறேன் திமுக ஓகேவா? சமூக நீதியை கத்து கொடுத்தது நாம தான். இனிமே வந்து கேட்டானுங்க எங்களை பர்சன்டா காப்பி அடிச்சுன்னு சொல்லுங்க. இது என்ன எனக்கு புரியல. இவனுக்கு இதுல வேற 75 வருஷம் ஆரம்பம் நம்மகிட்ட பேசுறாங்க. இதுக்கப்புறமா நல்ல விஷயம் பண்றான், நீங்க சந்தோஷப்படுறது. அதெல்லாம் ஆனா திமுக பத்தி பேசினா சேமா இல்ல, திமுக பத்தி பேசினா சேமா டக்குன்னு விடு விடு விடுன்ற. ஏன் அந்த வார்த்தை மட்டும் வருது? மத்த எதுவும் பேசும்போது விடுன்ற பாசம் ஒட்டிக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் பாசம் ஒட்டிக்கிட்டு இருக்கு எஸ்கே தோழர். அவன் அதுல இருந்து வெடிச்சு வந்த வாழை மரம் தான் அவன். அவர் பாசத்தை நம்ம கொஸ்டின் பண்ண வேணாம், விடுங்க. என்னதான் இருந்தாலும் அந்த மூவிங் ஆன் பீரியட்னு ஒண்ணு கொடுக்கணும்ல. அப்பனா சேமாக்கு அந்த 43 பேர்ல ஒரு மாவட்ட செயலராக வாய்ப்பு கொடுக்குமா? கடலூர் வாய்ப்பு கிடைக்குமா சேமா உங்களுக்கு? இல்லங்க, இப்பதானே ரிலேஷன்ஷிப் பிரேக்கப்பா இல்லையான்னு தெரியாம ஒரு மாதிரி ஹேங்கிங்ல இருக்காங்க. மூவிங் ஆனுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. உடனே பிச்சுட்டு வான்னு அவங்களுக்கு வலிக்கும்ல. இல்ல, எங்க ஊரு எம்ஆர்கே வந்து அக்னி சட்டி விட மாட்டாருங்க. அவ்வளவுதான், கொதிச்சிருவாரு. எம்ஆர்கே பணிச்சலம் ஏரியாவா? நாங்க போய் இது ஆய்வு பண்ணோம். அவங்ககிட்ட எம்ஆர்கே அது பண்ணிருக்காரு, எம்ஆர்கே இது பண்ணிருக்காரு, பஸ் ஸ்டாண்டு கட்டி கொடுத்துருக்காரு, கொலாப்பழம் கடை வச்சு கொடுத்தாரு, என்னவோ பண்ணாருன்னு சொல்லியிருந்தாங்க. இவர் அண்ணா போஸ்ட்ல எம்பி ஆயிட்டாரு. யாரு? பிரவீன் சக்கரவர்த்தி. ஆயிட்டாரு. இல்ல குத்துச் தோழர், அன்னைக்கே நான் சொன்னேன்ல, கடலூர்ல ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குன்னு சொல்றாங்க. குத்துச் தோழர், நீங்க என்ன எங்க போய் கேட்டீங்கன்னு கேட்டல உங்கள்ட்ட ஞாபகம் இருக்கு? கடலூர்ல முரளி நமக்கு இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்கு, ஓகேவா? அங்க மொத்தம் 4 மாவட்ட செயலாளர்ல 2 பேரு தலித்து. அது இல்லாம நம்ம தலைமை நிலை செயலாளர் இருக்காருல, அவரு தலித்து, ஓகேவா? எல்லா இடத்துலயும் அவர் இல்லாம போஸ்ட் அடிக்கக்கூடாது. அங்க ஒரு இது இருக்கு, டிவைடட் இருக்குங்க. நம்ம பண்ண புரட்சி இன்னும் ஏத்துக்கலங்க. ஆமா, அதனாலதான் இவனுங்க இப்ப திருப்பி இவனுங்க போட்டானுங்கன்னா என்ன ஆயிடும் சேமா? அது நார்மலைஸ் ஆக போகுது. ஏமா அவன் பவர் யூஸ் பண்ணி எனக்கு என்ஆர்ஐ ஐடிவிங்க வாங்கி கூட. சேமா இவர் பேசுற பேச்சுக்கு என்ஆர்ஐ ஐடிவிங்க. நீ முதல்ல திமுக ஆபீஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லி அப்பதான் வாங்கி தருவாரு சேமா. ஓ, நான் சும்மா சொன்னா வாங்கி தரேன். அவன் தவர் மஸ்கட்டு வேற மாதிரி ஆயிடும். நானும் டிவிக்கு ஐடிவிங்க மாதிரி பேசாம போஸ்டிங் வாங்கிட்டு பேசாம உட்காந்துருக்கலான்னு பார்த்தேன், பேரை பின்னாடி போட்டுக்கிட்டு. மஸ்கட்டு இவ்வளவு இதா ஆவாது வீட்டுல. உண்மையா பீஸ் கட்டை திருடி இருக்கானுங்க. உண்மையிலே திருடி இருக்கானுங்க சேமா. அதான் யார் யார் திருடினாலும் வீடியோ ஒரு 2 இருக்காரு நிர்மல்குமார். உண்மையிலே திருடி இருக்கானுங்க இவனுங்க. பரவாயில்ல, ஒரு கட்டிங்காவது ஆகும். அது நடக்கும் முரளி, அது எல்லாமே இல்ல, இந்த பீரியட்ல எல்லா பீரியட்டும் நடக்கும். அது தொடர்ந்தது திருடுற பழக்கம் இல்ல. இல்ல அது முன்னாடி மாதிரி கிடையாது. இப்ப எப்படின்னா உங்களுக்கு அது ஃபுல்லாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக், ஓகேவா? அதுதான் நான் சொல்றது, பழைய மாடல் தான் நான் சொல்றேன். அது திருடுறது பழைய மாடல். ஆனா பாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு இப்ப இருக்கு அட்வான்ஸ். சாவி வந்து ஒன்லி இபி ஆபீஸ் கிட்ட மட்டும்தான் இருக்கும், ஓகேவா? அந்த சாவி எப்படி இவனுங்க போட்டு எனக்கு திறந்தானு எனக்கும் தெரியல. அது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. அவருக்கு கட்டிங்க்கு தேவைப்பட்டிருக்கும். ஏதாவது நீங்க வேற ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டீங்க, லஞ்சம் கேட்டா போன் பண்றாங்கன்னு, அதனால கட்டிங் தேவைப்பட்டிருக்கோம்.
ஓகே ஓகே 15,000 போஸ்டிங் போட போறாங்க, ஏஇ போஸ்டிங் போட போறாங்க சேமா இபில. ஏய் ஓகே 15,000 போஸ்டிங் ஃபர்ஸ்ட் போட நீங்க 15,000 போஸ்டிங் ஃபர்ஸ்ட் ஏஐ எடுத்தோம்னா போஸ்ட்லாம் ஓகே. கேங்மேனுக்கு முதல்ல இப்போ இதை எக்ஸாம் வச்சு ப்ரோ ஆள் எடுக்கணும். எல்லாத்துக்கும் 10 சேர்த்தாயா ஸ்குவாடு. 15,000 பேர் இப்ப ஃபர்ஸ்ட் பண்ண போறானுங்களா? 75,000 பேர் வேகன்சி இருக்கான் இப்போதைக்கு. நிதிநிலை கருத்தில் கொண்டு 15,000 பேர் போட போறாங்களாம். எனக்கு தெரிஞ்சு விஜிலாண்டி நீ அப்ளை பண்ணியா? ஏஜ் இருக்கு, அப்ளை பண்ணி எப்படியா வாங்கிடு. நல்லா படிச்சு டெய்லி உட்காந்து. அவன் படிச்சது ஈஸி, வேலை பார்க்கறது சிவில். அவனை கொண்டு போய் ட்ரிபிளில சேர்த்து வரியா? யோ இசிக்கும் ஏதோ ஒரு போஸ்ட் வரும் அதுல. இசிக்கும் வரும், சிவிலுக்கே வரும், அதுல இசிக்கும் வரும். கொதிப்பு மாரிதாஸுக்கு அரெஸ்ட்டுக்கு எல்லாரும் கோச்சு வச்சிருக்கானுங்க. ரொம்ப ஃபீல் பண்றானுங்க ஸ்பாட் சேமா. அது மீடியா வந்து ஸ்பாட் மீடியா கோச் இருக்கு. கம்யூனிஸ்ட் எதுவும் கொதிப்பீங்களா? குத்தூசி மாரிதாஸை விடுதலை செய், கருத்து சுதந்திரத்தைக்கு எதிராக கவர்மெண்ட் செய்தது தவறு அப்படின்னு கொதிப்பீங்களா? எதுவும் அது தெரியலண்ணா. தனிப்பட்ட கருத்து வந்து கைது பண்ணிருக்க கூடாதுன்றதுதான் தனிப்பட்ட கருத்து. நான் சொன்னேன் மதியம் வந்து அந்த அப்ப சொன்னீங்க. போன மாசமே உருண்டுகிட்டு இருந்தானுங்க. சாட்டை துரைமுருகனும் மாரிதாஸ் வந்து தவறான இடத்துல இருக்காங்க, இதை வந்து ஒரு திமுக நிமிஷம் யூஸ் பண்ணிக்கணும்னு. இல்ல புத்துசி தோழர், அது இப்ப பாருங்க, இந்த போட்டோ போடுறது இதெல்லாம் தப்பு கிடையாது, ஓகேவா? சேர்த்து வச்சு பேசுறது நியாயம்னு நினைக்கிறீங்களா நீங்க? நான் எங்க நியாயம் சொன்னேன்? நீங்க மதியம் இல்லையா பேசும்போது? நான் ரொம்ப தெளிவா இல்ல சொன்னேன். அப்புறம் ஏன் கைது தவறுன்னு பேசுறீங்க? சொல்றேன். அவரு என்ன சொல்றாரு சொல்லுங்க குத்து சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. நான் என்ன சொன்னேன்னா சார்மா, இப்போ ஒரு கிரிமினல் கேஸ் இல்லை, ஒரு கொலை, கற்பழிப்பு, கொலை, இந்த மாதிரியான கொள்ளை, இந்த மாதிரியான கேஸுக்கெல்லாம் என்னன்னா சாட்சியங்கள் அழிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால பட்சத்துல வந்து அந்த ஆளை வந்து கைது செய்யறது ஒரு நியாயம். இப்போ இந்த மாதிரியான ஒரு இது இருக்குன்னா ஒரு டெஃபமேஷன் கேஸ் மாதிரி இதெல்லாம் கணக்கு, ரைட்டா? இப்போ இவனை கைது செஞ்சு ஒன்றும் ஆக போதில்லை, அவனை தியாகியாக மாத்துறது தான் எல்லா வழிவகையாக அமையும். ஒரு 15 நாள் அவன் போய் ரிமாண்ட் இருப்பான். 16ஆம் தேதி கன்ஃபார்மா அவனுக்கு ஜாமீன் எடுக்க ஆள் இருக்கும். ஏன்னா அவன் வந்து சுப்பனோ குப்பனோ இல்லை, அவனுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு ஒரு ஃபண்டிங் ஏஜென்சிஸ் கண்டிப்பா இருக்கும். அவன் கண்டிப்பா எடுக்க தான் போறான். அவன் என்ன பண்ணுவான், திருப்பி இதே செய்வான். நான் என்ன சொல்றேன்னா, கோர்ட்டு ரீதியா போயிட்டு தீர்ப்பு வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவனை உள்ள வைக்கணும் அப்படின்றேன். நான் அதான் சொன்னேன். இப்போ சென்னையில ஒரு இடத்துல இப்போ வழக்கு போட்டிருப்பாங்க, கேகே நகர்ல போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எங்கேயோ போட்டிருக்காங்கன்னு வச்சுங்களேன், போட்டுருவாங்க. நான் அது மாதிரி நினைக்காத ஒரு 60 இடத்துல போடணும் மேல வழக்கு. கடலூர்ல 1, சென்னையில 3 இடத்துல, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி. அவனை போட்டு வச்சிருந்தான். ஒரு மாசம் அவன் வந்து அவன் வீடு பக்கமே போகக்கூடாது. அங்க வாய்தா வாங்கணும், இங்க அடிக்கணும், இங்க வாய்தா வாங்கணும், இங்க அடிக்கணும், இங்க வாய்தா வாங்கணும், இங்க அடிக்கணும். அவன் வந்து அவன் வெறுத்துனான் வாழ்க்கை. கார்ல டிராவல் பண்ணணும், பஸ்ல டிராவல் பண்ணணும், ட்ரெயின்ல டிராவல் பண்ணணும். அந்த மாதிரி அவன் ஒடிச்சு வச்சு செய்யுங்க, என்ன ஆறான்னு பாருங்க. இந்த மாதிரி ஆக்சுவலா வந்து காங்கிரஸ்ல ஒரு ஆள் இப்படிதான் அவதூறு பேசினாங்களே கேரளால, இப்படிதான் வச்சு செஞ்சான். வந்து மன்னிப்பே கேட்டான் ஒரு மாசம் கழிச்சு வந்து. அப்ப இவங்கெல்லாம் தண்டனை வந்து இந்த மாதிரி தண்டனை கொடுத்ததான் அவங்க எல்லாம் திருந்துவானுங்க. ஏன்னா ஒரு குழந்தைய வச்சு அசிங்கமா பேசுறது, அப்புறமா வந்து ரொம்ப கேவலமா வந்து ஒரு பெண்களை வந்து கேவலமா பேசுறது, அவன் இல்லாத ஒரு விஷயத்த போல விஷயத்த பேசுறது, இதெல்லாம் ரொம்ப அசிங்கம் பண்றதெல்லாம். அப்ப இவங்க இந்த மாதிரி சாதாரண விஷயம் இவங்க அதான் எதிர்பார்த்தே பண்றாங்க. நீங்க இதை பண்ணுங்க, எனக்கு அப்பதான் ஹைப் கிடைக்கும் அப்படின்னு பண்றாங்க. அப்ப அவங்க அதே அவங்க கேட்கறதே நம்ம கொடுத்தா வந்து அது என்ன மாதிரியான தண்டனையா இருக்கும் இல்ல? ஆனா ஜெனரல் இந்த மாதிரி கைது பண்ற நடவடிக்கை நம்மளுக்கு ஏற்பு இல்லை. இல்லை, எனக்கும் மாற்று கருத்து இருக்கு. 10 பேரை விட்டெல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்க கூடாது. ஒரு கான்ஸ்டபிள் விட்டு TI-50 கொடுத்து அவனை முன்னாடி உட்கார வச்சு மருதமலையில் அழைச்சிட்டு வர மாதிரி அவனை அழைச்சிட்டு வந்திருக்கலாம். தேவையில்லாம் 10 பேர் அனுப்புனதெல்லாம் அதிகம் தான் அவனுக்கு. அப்ப அந்த சூர்யா ஒரு ஆளு சூர்யா சிவாவா அவனை என்னாச்சு வெளில வந்துச்சுன்னா? வரல அவன் 18ஆம் தேதி வரையும் இருக்குன்னு நினைக்கிறேன். முக்தார் தான் தேடிட்டு இருக்கேன். முக்தார் எப்படி இன்னைக்கு நைட்டு நாளைக்குள்ள அரெஸ்ட் பண்ணிருந்தீங்க? நான் பொன்ராஜ் கேஸுக்கு அதுதான் இந்த சேர மாத்தினது ஒரு கான்ட்ரவர்சியா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க, பாத்தீங்களா? சிஎம் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருந்த சேர். ஆமா தெரியும். அதெல்லாம் ஒரு வேலை அதை வேற பாத்துட்டு இருக்கானுங்க. அதுதான் முரளி, நீங்க போய் கமெண்ட் போடுங்க, நாங்க சிஎம் மாத்திட்டோம், சேர மாத்ததுல என்ன பிரச்சனைன்னு கமெண்ட் போட்டு வந்துட்டே இருங்க, அவ்வளவுதான். இல்ல அது அரசியல் புரிதல் இருக்க யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அது என்ன பெரிய கிரைமா என்ன? அதே இவ்வளவு பெரிய விஷயமா? அதெல்லாம் ஒண்ணும் கிரைம் இல்ல ஏபி தோழர். அவனுக்கு வேற எதுவும் கண்டென்ட் இல்ல, ட்வீட் ஏதாவது போடணும் தவைகா வச்சு. மாநாட்டுல ஒரு பெரிய சேரை கொண்டு வந்து நடுவில் உட்கார வச்சு கால் மேல காலை போட்டு அதுக்கு பின்னாடி வந்து அனிருத் BGM எல்லாம் போட்டு பயிர் விடுவானுங்க இந்த தற்கொலைப்பாளுங்க.
இது சேர்ல ஒரு டர்க்கி டவல் இருக்கிறதுக்கு நொசந்துட்டு இருக்கானே. இது இங்க புதுசா ஒன்றும் நடக்கல. இது காலகாலமா நடந்துகிட்டு தான் இருக்குது. இல்ல அது சேரே எவன் மாத்திருக்காரு. லைக் அந்த சேர்ல அந்த நார்மலா உட்கார்ற சேர் இல்லாம ஒரு கம்ஃபர்டபிள் சேர் இன்னொன்னு மாத்திருக்காரு. இவனுக்கு திராவிடம், சுயமரியாதை, பகுத்தறிவுன்னு என்னத்தை தான் பேசுறானுங்கன்னு எனக்கு ஒரு இளவும் புரியல. ஒருத்தன் பிடிச்ச ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சேர்ல உட்கார்றது இங்க பெரிய பிரச்சனையா இருக்கா? எனக்கு ஒன்றும் புரியல. என்ன கீழே நான் என்ன தார்பாய் சொல்றேன், வச்சு டெய்லி வேலை பார்க்குற ஆளுக்கு எது கம்ஃபர்ட்டா இருக்கோ அங்க உட்காந்துட்டு போறாரு. வேலை பார்க்காதவன் எங்க இருந்தா என்ன? எப்படி இருந்தா என்ன? திண்ணையில உட்காந்துருக்க கிளவி மாதிரி அழுதுகிட்டே இருக்கானுங்க டெய்லி. ஓ இப்ப என்னன்னு தெரியலையா, ஸ்டாலினை எடுத்து ஏதாவது ட்வீட் போட்டா நாம் தமிழர் தான் முதல்ல வந்து கமெண்ட்ல கடிக்கிறாங்க. என்ன காரணம் அது? இப்ப காங்கிரஸ் வந்து இவங்க கூட வந்து கூட்டணியில இல்ல, டிஎம்கே கூட. ஓகேங்களா? காங்கிரஸ் தான் வந்து ஆம், அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தமிழின காரணம், படுகொலை அப்படி. எல்லாமே அது அவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அநியாயத்தை என்ன பண்ணுவா, எப்படி நியாயப்படுத்துவாங்கன்னா, இப்ப நாங்க இவங்க கூட அலையன்ஸ் வைக்கிறோம் அப்படின்ற ஒரு இது நடக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். மேபி 90% அப்படிதான் ஓடும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம அண்ணாமலை இருக்கவே இருக்காரு. அவரு போய் ஜாயின் பண்ணிடுவாரு. ஏடிஎம்கால ஆல்ரெடி நிறைய ப்ராப்ளம் இருக்கு. அவங்க அந்த டீமோட சேர்ந்து அப்படி ஜாயின் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நானு. அப்புறம் கொஞ்சம் வந்து அந்த மக்கள் மேடையா ஏதோ ஒண்ணு அவங்க லதா வச்சிருக்காங்கல்ல, அது இதெல்லாம் சேர்ந்து எப்பயுமே அவங்க வந்து தனியா நிக்க மாட்டாங்க இல்லையா டிஎம்கே. அவங்களுக்கு ஒரு 10-15 மெயின் இது ஆட்கள் வேணும். எங்கெங்கெல்லாம் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் சேர்த்து கூட்டு வருவாங்க. அந்த மாதிரி எல்லாரையுமே. சீமான்லாம் ஜாயின் பண்ண மாட்டாருங்க. திறநிதி வரணும்ல, அதெல்லாம் ஜாயின் பண்ண மாட்டாரு. மத்தவங்க மேபி, பட் தென் சீமான் வாய்ப்பு இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. திரள்நிதி அவர் எப்போ அவர் வந்து அதை பண்ணிட்டே தான் இருப்பாரு. அது என்னன்னு நம்மளுக்கு தெரியல. ஜாயின் பண்ண மாட்டாருன்னு தான் எனக்கு தோணுது. பட் வெளிய இருந்து உங்களை அப்போஸ் பண்றதுக்கு டிஎம்கே கிட்ட இருந்து ப்ரெஷர் வந்து அப்படி அப்படி கூட இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது டிஎம்கே வந்து அப்பாயிண்ட் பண்ண ஒரு ஆள் மாதிரி உங்களை வந்து அப்போஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா இப்ப பேசுறாங்களாமா அவரை வந்து அந்த கூட்டணியில சேர்க்க. ஏன்னா நல்ல பேச்சாளர்களே இல்லையாமா. மேயர் கூட வந்து அந்த பிரியா இருக்காங்கல்ல, அவங்க பேசுனதெல்லாம் வந்து நிறைய டீஸ் பண்ணி ட்ரால் பண்ணி எல்லாம் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி நல்ல பேசுற ஆட்களே இல்ல. நம்ம பேசி பேசி தான் நம்ம வந்து கட்சியை வளர்த்தோம். ஆனா நம்மளால வந்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்னலா ஒண்ணு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆதிப்பு பிஸி ஆயிட்டீங்களா? அமைதியா இருக்காரு. ரெண்டு பேரும் இது அப்படி பாத்தீங்களா, அமரம் பேச்செல்லாம் சரியில்லையே. ரொம்ப நியாயமா பேசுறான் தானே? ஆமா, என்னடா திடீர்னு ஒரு நல்ல தூங்கி வச்சு வர்ற மாதிரி இருக்கேன்னு தோணுது. வித்தியாசம் மாட்டான். நிறைய விஷயத்த பார்த்துட்டு நிறைய மாறிட்டாங்க. ஒரு மாதிரி ஆயிட்டான். என்ன இப்படிலாம் பண்ண அதான் முடியுமா படிச்சிருக்கான் போல. அப்படின்னு. ஆமா, படிக்கல ஏற்கனவே தெரிஞ்சதுதான்யா. ஒத்துக்க மனம் இல்லாம இருந்தா அண்ணன் வந்து அதெல்லாம் பண்ணவும் அவனுக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு. அவனுக்கு இந்த வெறியெல்லாம் கிடையாது. அவன் இந்த ஒரு டாபிக் பேசினா அருமையா இருந்தது, சத்தியமா சொல்றேன். ஆமா தெரியும் பார்த்தேன். அவனுங்க அவ்வளவு கத்துனாலும் பொறுமையா, என்னடா திடீர்னு இப்படி ஆயிட்டே அம்மரா பொண்ணு. இந்த 29 படம் நான் தியேட்டர்ல பார்த்தேன் நவீன. ஓகே, எனக்கு ஓகே பிடிச்சிருந்துச்சு. ஆனா இவங்க அந்த அதை விடுங்கடா. நான் படத்தை பத்தி சொல்ல அன்பு, படத்தை பத்தி சொல்ல. ஆனா அந்த இதுல பார்த்ததுக்கு அப்புறம் பயங்கரமா ஃபயர் விடுறானுங்க. தியேட்டர்ல பார்த்த யாருக்குமே அந்த அளவுக்கு படம் நல்லா பொறுமையா உட்காந்து பார்த்தனால. அந்த படம் நல்லா இருக்கும் தெரியும், போய் பார்க்கலாம்னு பார்த்தேன். நடராஜால போட்டாங்க, போய் பார்க்கலாட்டியுமே இல்லையா நல்லா தியேட்டர்ல உனக்கு ஸ்லோவா இருந்திருக்கும். இப்ப நீ வீட்டுல பார்க்கும்போது ஒரு அட்மாஸ்பியர் நீ அங்கங்க வேடிக்கை பார்த்திருப்ப. அது படம் போது சில மூமெண்ட்ஸ் நல்லா இருக்கும் படத்துல. அதை நீ கேரி ஓவர் பண்றப்ப அது உனக்கு ஃபீல் ஆகும். பயங்கரமா கனெக்ட் ஆயிடுச்சு போல. வன்மெல்லாம் கேட்கலங்க. நான் தியேட்டர்ல லைட்டா ஸ்லோவா இருந்தது. லைட்டா ஸ்லோவாலாம் எஸ்கே தோழர் படத்தை தியேட்டர்ல பாத்துருக்காரு. அதனாலதான் சொல்றேன். இங்க பாரு அன்பு, படம் நல்லா இருந்துச்சு. நான் இப்பவும் நல்லா இல்லைன்னா சொல்ல, நான் அன்னைக்கே சேமாட்ட சொன்னேன் நல்லா இருந்துச்சு படம்னு. ஆனா அந்த ஃபீல் வந்து இவங்க நெட்ஃபிளிக்ஸ்ல பார்க்கும்போது தான் நிறைய பேர் கிடைச்சிருக்கு. தியேட்டர்ல அந்த அளவுக்கு கிடைக்கும். தியேட்டருக்கான படம்னு ஒண்ணு இருக்கா. இப்ப நீ போய் பாத்துருக்கும் போது ஹவுஸ்ஃபுல்லா பாத்தியா?
29 படத்தை. நானே 10 பேர் தான் இருந்தோம். நான் முத நாள் தான் போனேன். அந்த இத்தனைக்கு. ஐயோ மாதிரி அன்பு, ஆனா விஷயங்கள் எனக்கு இருக்குல்ல. இப்ப படம் எல்லாம் பிடிக்கிறதே இல்லையா அன்பு. எனக்கு கடைசியா இப்போ பீஸ்டுக்கு அப்புறம் நான் பார்த்த நல்ல படம்னா எனக்கு தெரிஞ்ச அயோத்தி தான். பீஸ்ட் நல்ல அயோத்திக்கு படமா? அப்புறம் எந்த படம்? இங்க ஆமா பாருங்க பீஸ்ட்லாம் எனக்கு எனக்கு வேணாம். தான் பீஸ்ட் பிடிக்கும். அது வந்து அவர்களுடைய ரசனையை பொறுத்து அங்க இருக்கு. போகாதீங்க, பீஸ்ட் கிட்ட இப்ப போகாதீங்க, நானே அடிப்பேன். ஐயா உண்மை